கேமராவுக்கு பின்னாடி ஒன்றா இருப்பான், கேமராவுக்கு முன்னாடி இன்னொன்று இருக்கும். நீங்கள் ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். லைட்டை போட்டோடனே வேறு மாதிரி பேசுவாங்க, லைட்டை ஆஃப் பண்ணோன்னே அப்படியே வேறு மாதிரி இருக்கும். ஆனால் இவர்கிட்ட வந்து நம்ம தொடர்ந்து பார்த்துருக்கோம், ஒரே மாதிரி இருக்கார். ஒரு முறை வந்து சார் நம்ம வீட்டில் சாப்பாடு அவ்வளோ அல்டிமேட்டாக இருக்கும் சார், ஒரு நாள் வந்து சாப்பிடுங்க, நீங்கள் 3 பேர் வாங்க சார் அப்படின்னு ஒரு 2-3 தடவை இன்வைட் பண்ணார். ஸோ அந்தளவுக்கு ஏன்னா அவர் இறப்பு காரணமே அவர் ரொம்ப பிஸியாக இருந்தது தான் சொல்லப்படுது. பிஸியாக இருந்தது ஒரு பக்கம், இன்னொன்று ஒரு பெரிய பட்ஜெட்டில் ஒரு வீடு கட்டிக்கிட்டு இருந்தாருன்னு சொல்கிறாங்க. அதுக்காக வந்து இரவு பகல் பாராமல் நடிக்கிறது, டப்பிங் பேசுறது அப்படின்ட்டு போனதுனால சரியான ஓய்வு இல்லை. அது கூட ஒரு இன்றைக்கி எனக்கு ஒரு பெரிய வருத்தம் என்னென்னா, சோஷியல் மீடியாவில் சில ஜோதிடர்கள் நீ வந்து ஜோசியத்தை எவ்வளோ இழிவாக பேசுன, நீ அதனால தான் இப்படி ஒரு முடிவுலாம் போட்டுட்ருக்காங்க. எவ்வளோ பெரிய பைத்தியகாரத்தனா இதை வந்து அது அந்தளவுக்கு அந்த கேரக்டர் தான் அவரை காவு வாங்கிருச்சோன்னு நமக்கு தோணுது. அதுக்கு அடிப்படை புரிதலே இல்லாமல் பல பேர் இன்னைக்கு இருக்கான் அப்படிங்கிற கோபம்லாம் அவருக்கு இருக்கு. அந்த கோபத்தை ஒருவேளை அவர் உள்ளுக்குள்ளேயே புதைச்சி அது வந்து பஸ்ட் அவுட் ஆயிடுச்சு. சார் வணக்கம். சார் வணக்கம். தமிழ் சினிமாவே ரொம்பவே சோகத்தில் தான் இருக்குன்னு சொன்னாங்க. ஆக்டர் மாரிமுத்து வந்து இறந்துருக்காரு. யாருக்குமே இந்த மாதிரி ஒரு நிலைமை வந்து வரக்கூடாது. ஏன்னா இப்போ தான் அவர் வந்து கஷ்டப்பட்டு முன்னேறி ஒரு பெரிய ஒரு பாத்திரத்தில் நடிச்சிட்டு இருந்தார். இப்போ வந்து இந்த மாதிரியான ஒரு மரண செய்தி வந்து வந்திருக்கு. அதான் ரொம்ப குறுகிய காலத்தில் மலமலன்னு மேலே வந்தார் அவர். இன்னும் சொல்லப்போனால் தொலைக்காட்சி தொடர்களில் எவ்வளோ பேர் நடிக்கிறாங்க, பட்டு ஒவ்வொரு குடும்பமும் விரும்புகிற ஒரு மனிதராக சமீபத்தில் அவர் மாறி இருந்தார். இன்னும் சொல்லப்போனால் அந்த சோஷியல் மீடியாக்களில் அவர் சமீபத்தில் அளித்த பேட்டிகள்லாம் இப்போ சமீபத்தில் ரொம்ப நிறைய சேனலில் பேட்டி கொடுத்துட்டே இருந்தார். ஏன் எதுக்காக இவ்வளோ அவசரப்பட்டு அவ்வளோ பேட்டிகள்னு தெரியல, நிறைய கொடுத்துக்கிட்டு இருந்தார். அதில் அவருடைய கேரக்டர் என்ன, அந்த ஆதி குணசேகரன் எப்படி வந்தான், பர்சனலாகவே அவருக்கு எப்படி கோபம் வரும், இந்த சொசைட்டி மேலே அவருக்கு பார்வை என்ன இருக்குது அப்படிங்கிறது எல்லாமே சேர்ந்து அவர் மீது ஒரு தனி ஈர்ப்பை உருவாக்கி இருந்துச்சு. அது ஒரு காரணம். இன்னொன்று வந்து இப்போ இந்த மாதிரி தொடர்ந்து நடிச்சிட்டு இருக்கிற ரொம்ப பிஸியாக இருக்கிற நடிகர்கள் வந்து கொஞ்சம் அந்த மனசை இலகுவாக வச்சுருக்கணும். அது ரொம்ப முக்கியம். ஏன்னா அவர் இறப்பு காரணமே அவர் ரொம்ப பிஸியாக இருந்தது தான் சொல்லப்படுது. பிஸியாக இருந்தது ஒரு பக்கம், இன்னொன்று ஒரு பெரிய பட்ஜெட்டில் ஒரு வீடு கட்டிக்கிட்டு இருந்தாருன்னு சொல்கிறாங்க. அதுக்காக வந்து இரவு பகல் பாராமல் நடிக்கிறது, டப்பிங் பேசுறது அப்படின்ட்டு போனதுனால சரியான ஓய்வு இல்லை. அது கூட ஒரு காரணமாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏற்கனவே அவர் ஸ்டண்ட்டு வச்சுருக்கார். அந்த இதில் வந்து ஹார்ட்டுக்கு பிரச்சனை இருந்திருக்கும் போல இருக்குது. அந்த கேரக்டரும் ரொம்ப ஆவேசமான ஒரு கேரக்டராக இருக்கும் பொழுது வெறும் நடிப்புக்காகன்னு இருந்தால் கூட அந்த இதயத்துக்கு தெரியாதில்ல இவர் நடிக்கிறாருன்ட்டு. அதுக்கான எஃபர்ட்ஸை போடும்போது அது ரொம்ப ஸ்ட்ரகிள் ஆகுது இல்லையா. அது இன்னும் அப்புறம் டப்பிங்கில் வந்து அதே மாதிரி இந்த கோபத்தை அவர் வெளிப்படுத்தணும். டப்பிங்கில் தான் இறந்துருக்காரு. ஸோ அது அந்தளவுக்கு அந்த கேரக்டர் தான் அவரை காவு வாங்கிருச்சோன்னு நமக்கு தோணுது. தனிப்பட்ட முறையில் எனக்கெல்லாம் நெருங்கிய நண்பர் அவர். ரொம்ப ஆக்சுவலாக அவருடைய கண்ணும் படம் வரும்பொழுது நான் ஒரு ரிவ்யூ எழுதியிருந்தேன். பிரசன்னா சார் ஆக்ட் பண்ணியிருப்பார். ஆமாம், நான் ஒரு விமர்சனம் எழுதியிருந்தேன். அது ரொம்ப பிடிச்சி போய் எனக்கு ஃபோன் பண்ணார். ஃபோன் பண்ணி இந்த விமர்சனத்தை நான் எழுதுனதை பற்றி அவ்வளோ சிலாகிச்சு பேசிகிட்டு இருந்தார். ஸோ அதுக்கப்புறம் வந்து பெருசாக நமக்கு தொடர்புள்ள அப்படியே இருந்தது. வலைப்பேச்சு ஸ்டார்ட் பண்ண பிறகு வலைப்பேச்சினுடைய ஒரு ரசிகனாகவே அவர் மாறிட்டார். ரொம்ப அடிக்கடி ஃபோன் பண்ணுவார். சார் இந்த எபிசோடில் இது சொன்னீங்க, அந்த எபிசோடில் அது சொன்னீங்க அப்படின்லாம் பேசுவார். அவ்வளவு இப்போ சமீப காலமாக வந்து ரொம்ப நம்மகிட்ட தொடர்பில் இருந்தார். அது பெரிய ஷாக்கு எனக்கு. காலையில் அதை பார்த்தோன்னே நம்பவே முடியல. முதல்ல இது உண்மையா இல்லை வழக்கம் போல் ஏதாவது ஃபேக் நியூஸ் அடித்து விட்றாங்களா அப்படின்லாம் கூட தோணுச்சு. பட்டு ரொம்ப கடைசி வரைக்குமே அவரால் வந்து ஒரு இயக்குனராக வந்து ஒரு பெரிய ஒரு படம் வந்து எடுக்க முடியல சார். இல்லை, அது சினிமாவுடைய தலையெழுத்து. பட் கிடைத்ததை பிடிச்சிக்கிட்டு மேலே போகிறது இருக்குல்ல, அந்த டாக்டிக்ஸ் அவருக்கு இருக்கு. ஏன்னா நிறைய டேரக்டர் வந்து அசிஸ்டன்ட் டேரக்டராக வந்து ஒர்க் பண்ணியிருந்தார். இப்போ ஏன்னா மணிரத்னம் சார்கிட்ட ஒர்க் பண்ணியிருப்பார், சீமான் சார்கிட்ட கூட ஒர்க் பண்ணியிருப்பார், வசந்த் எஸ்ஜே சூர்யா சார்கிட்ட எல்லாம் ஒர்க் பண்ணியிருக்காரு. எஸ்ஜே சூர்யாவும் அவரும் ஒன்றா வசந்துகிட்ட இருந்திருக்காங்க. 2 பேரும் வாடா போடா ஃப்ரெண்ட்ஸு. எஸ்ஜே சூர்யா எப்படி இருப்பாருங்கிறதெல்லாம் 2 பேரும் உட்காந்து ஒரு சமீபத்தில் ஒரு வீடியோ ஒன்று பார்த்தேன். ஒருத்தர் பேசுகிறது, அந்த கலாச்சிக்கிறதெல்லாம் ரொம்ப இயல்பாக இருந்துச்சு. அதான் என்னென்னா, இப்போ நடிகர்கள் பல பேர் கேமராவுக்கு பின்னாடி ஒன்றா இருப்பான், கேமராவுக்கு முன்னாடி இன்னொன்று இருப்பான். நீங்கள் ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். லைட்டை போட்டோடனே வேறு மாதிரி பேசுவாங்க, லைட்டை ஆஃப் பண்ணோன்னே அப்படியே வேறு மாதிரி இருக்கும். ஆனால் இவர்கிட்ட வந்து நம்ம தொடர்ந்து பார்த்துருக்கோம், ஒரே மாதிரி இருக்கார். நீங்கள் லைட்டை ஆன் பண்ணாலும் அதான், லைட்டை ஆஃப் பண்ணாலும் அதுதான். அந்த அளவுக்கு வந்து ஒரு நல்ல மனிதர். பெரியல அது என்ன, அவர் வந்து வடிவேலு சார் வச்சு ஒரு படம் பண்ணுறதா இருந்தது, கடைசியில் வந்து ட்ராப் அவுட் ஆகிடுச்சு. அந்த ஒரு வருத்தமாக கூட இருந்திருக்கலாம் சார். இல்லை, அப்படி சொல்ல முடியாது. ஏன்னா அவரும் வடிவேலும் வந்து
வாடாப்போடா ஃப்ரெண்ட்ஸு, ரொம்ப ரொம்ப நெருங்கிய நண்பர்கள். நான் வந்து ஒரு வீடியோ ஒன்று போட்டிருந்தேன், வடிவேலு நீ என்ன செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ போட்டிருந்தேன். அந்த வீடியோவை பார்த்துட்டு என்கிட்ட ஒரு 3/4 மணி நேரம் கிட்ட பேசிகிட்டு இருந்தார். வடிவேலை பற்றி அப்படியே ஸ்கேன் பண்ணிட்டார் அவர். சார் நானும் வடிவேலும் அவ்வளோ ஃப்ரெண்டு சார், ஆனால் ஒரு இடத்துல கூட நான் வடிவேலை விட்டு கொடுக்க மாட்டேன். என்ன நகைச்சுவை விஞ்ஞானின்னா வடிவேலு தான். வடிவேலுடைய பர்சனல் கேரக்டர் அவர் வந்து அவரால் நிறைய சினிமாவில் பிரச்சனைகள் வந்ததெல்லாம் யார் வேணாலும் சொல்லலாம். ஆனால் வடிவேலு மாதிரியான ஒரு கலைஞன் நீங்கள் இனிமேல் பிறக்க போகிறதே கிடையாது சார். இன்னொரு 25 வருஷத்துக்கான காமெடியை அவர் முன்னாடியே அந்த சினிமாவை கொடுத்துட்டாரு அப்படின்லாம் அவ்வளோ புகழ்ந்து பேசிக்கிட்டு இருந்தார். நாங்கள் 2 பேரும் வந்து ஒரு டீக்கு கஷ்டப்பட்ட காலத்துலேருந்து ஃப்ரெண்ட்ஸு சார். அப்படியே நடந்து போவோம், ஒரு டீ குடிக்கிறதுக்காக ஒரு 4 கிலோமீட்டர் நடந்து போய் அரட்டையாக அடிச்சுட்டு திரும்பி வருவோம் அப்படின்லாம் நிறைய சொல்லிகிட்டு இருந்தார் வடிவேலை பற்றி. வடிவேலு வச்சு ஒரு படம் பண்ணணும்னு நினச்சிருந்தா என்றைக்கோ பண்ணியிருக்கலாம். அவர் வடிவேலு பீக்கில் இருந்த காலத்திலே பண்ணியிருக்கலாம், ஏன்னா அவ்வளோ ஃப்ரெண்ட்ஸ் 2 பேரும். பட் அப்போ கால சூழ்நிலைகள் எதுவும் சரியாக வராமல் இருந்திருக்கலாம். இந்த படம் ட்ராப் ஆனது அவருக்கு ஒன்றும் பெரிய வருத்தம்லாம் ஏற்படுத்தியிருக்காது. ஏன்னா அதை விட வேறொரு பெரிய படகுல ஏறி ஒரு வேகமான பயணத்தில் இருந்தார் அவர். வடிவேலு வந்து தான் அவருக்கு லைஃப் கொடுக்கணுங்கிற அளவுக்கெல்லாம் அவர் இல்லை. அவருடைய கடைசி காலங்கள் பார்த்திங்கன்னா அவ்வளோ பிஸியாக இருந்தார் டிவி தொடர்களில். முக்கியமாக அந்த சமீபத்தில் நீயா நானாவா அல்லது அதே மாதிரி ஒரு நிகழ்ச்சி, ஒரு விவாத நிகழ்ச்சி, இந்த ஜோதிடர்களுக்கும் அவருக்கும் ஒரு பிரச்சனை. இன்றைக்கி எனக்கு ஒரு பெரிய வருத்தம் என்னென்னா, சோஷியல் மீடியாவில் சில ஜோதிடர்கள் நீ வந்து ஜோசியத்தை எவ்வளோ இழிவாக பேசுன, நீ அதனால தான் இப்படி ஒரு முடிவுலாம் போட்டுட்ருக்காங்க. ஆமாம் சார், எவ்வளோ பெரிய பைத்தியகாரத்தனா இதை வந்து ஒரு மரணம் அந்த குடும்பம் எப்படி தவிச்சு நிற்கும். இப்போது சோஷியல் மீடியாவில் வந்து ஒரு டாக் ஒன்று இருக்குது சார். இப்போது இந்த ஜோசியர்கள்லாம் எதிர்த்து பேசினார், அவங்களாம் சூனியம் வச்சு தான் அவர் இறப்புக்கு காரணம்னு சொல்கிறாங்க. அப்படிலாம் வந்து மந்திரத்தால் மாங்காய் பறிச்சிட முடியுமாங்கிறது தெரியல. என்ன காரணம்னா, இப்போ ஜெயினுல்லாபுதீன் சொல்லிட்டு ஒரு இஸ்லாமியர் ஒருத்தர் இருக்கார். அவர் வந்து எல்லா இலக்கியத்தையும் அப்படியே ஆழ படித்தவர். இந்த பக்கம் வந்து பகவத்கீதையும் சொல்லுவார், அந்த பக்கம் குரானை பற்றியும் சொல்லுவார், இந்த சமய நூல்களை பற்றியும் மிக சிறப்பாக தெரிஞ்சவர் அவர் வந்து ஒரு முறை இந்த மாதிரி ஒரு விவாத மேடையில் கலந்துக்கிட்டார். அப்போ ஒரு பக்கம் வந்து இந்த பில்லி சூனியங்களை நம்பாதவர்கள், இன்னொரு பக்கம் பில்லி சூனியம் வைப்பவர்கள். இதில் வந்து இந்த பில்லி சூனியம் வைக்கிற ஆளுங்க நாங்கள் நினச்சா ஒருத்தரை வந்து காலி பண்ணிவிடுவோம், ஒருத்தரை பேச விடாமலாம் பண்ணிவிடுவோம் அப்படின்லாம் அவங்க சொல்லும் பொழுது, முடிஞ்சால் நீ என்ன அப்படி பண்ணுன்னு சொல்லிட்டு வந்தார், அவர் முன் வந்தார். அப்போ அவருக்கு பயங்கரமாக மந்திரங்கள்லாம் பண்ணாங்க. இனி வந்து இதோட நீ காலி, இன்னும் நீ பேசவே முடியாது அப்படின்னு. இது நடந்து கிட்டத்தட்ட 15 வருஷமாவது இருக்கும். இன்னமும் பிரமாதமாக சொற்பொழிவு காட்டிகிட்டு இருக்கார் அவர். அதனால் இதெல்லாம் வந்து காரணம் கிடையாது. அவருக்கு ஏற்கனவே வந்து இதில் பிரச்சனை இருக்குது, உடலில் பிரச்சனை இருக்குது. அதை தாண்டி ஒரு ஸ்ட்ரெஸ் இருக்குது. நம்ம அந்த புது வீட்டை முடிக்கணுங்கிற ஒரு இப்போ தொடர்ந்து வந்து படங்களை வந்து நடிச்சுட்டு வர சார். இப்போ கடைசியாக வந்து ஜெயிலர் படத்தை நடிச்சிருந்தார். இப்போ சூர்யா சாரோட கங்குவா படத்துலையும் நடிக்கிறாரு. ரொம்பவே பிஸியாக இருந்தார். அது இல்லாமல் சீரியல் ஒரு சைடு போயிட்டு இருக்கு, இன்டர்வியூஸ் வந்து நிறைய கொடுத்துருந்தாரு. இருக்கலாம், அதுதான் இந்த விடாமல் ஓடுவது இருக்குல்ல, அது கொஞ்சம் அவங்க ஓய்வு எடுத்துக்கணும். இப்போ மாரிமுத்துவனுடைய மரணம் வந்து எல்லாருக்கும் பேரிழப்பு, எல்லோரும் வருத்தப்படுறாங்க. எல்லாத்தையும் தாண்டி இந்த சமூகத்துக்கு ஒரு மெசேஜ் அவர் சொல்லியிருக்கார். நீங்கள் எவ்வளவு தான் சம்பாதிக்கணும்னு தேவை இருந்தால் கூட ஒரு பக்கம் உங்களுக்கான ரெஸ்ட்டை கண்டிப்பாக நீங்கள் எடுத்துக்கங்க அப்படிங்கிறது தான் அவர் சொல்ல வந்த செய்தி. கண்டிப்பாக எல்லாருமே அவ்வளோ ஓட்டம் தேவையில்லையே, அவ்வளோ ஓடி என்னத்தை இந்த சமூகத்தை நம்ம சாதிச்சிட போகிறோம், மாற்றிட போகிறோம், அதெல்லாம் ஒன்றும் இல்லைல்ல. அதனால் நமக்குங்கிற நேரத்தை நம்ம எடுத்துக்கிட்டு மற்ற நேரங்களில் தான் ஓடணும், அது ரொம்ப முக்கியம். ஒரு சில பழைய வீடியோவில் வந்து அவர் பேசியிருப்பார் சார், இறப்பு குறித்து 3 நிமிஷத்தில் இறந்துருவாங்க, அவ்வளோதாங்க இறப்பு அப்படின்னு சொல்லி பேசியிருப்பார். இப்போ கடைசியில் வந்து அவருக்கே இந்த மாதிரி நடந்திருக்கு. ஆமாம், இப்போ சமீபத்தில் ஹார்ட் அட்டாக்கை பற்றி பேசியிருக்கிறார். அந்த வீடியோ தான் எடுத்து போட்டுட்ருக்காங்க. அது பல பேர் என்ன சொல்கிறாங்க, அது ஒரு அறச்சொல், எனக்கு ஹார்ட் அட்டாக் வந்துட்டாங்கிற மாதிரியே அவர் பேசியிருக்காரு. அதே மாதிரி வந்துருச்சு அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்கிறாங்க. இந்த அறச்சொல்லுங்கிறதும் வந்து தமிழில் வந்து ரொம்ப முக்கியமான ஒரு சொல்லாக இருக்குது. பல கவிஞர்கள் வந்து அறச்சொல் பாடி ஒன்று கொண்டுடுவோன்னு அரசனெல்லாம் மிரட்டினதெல்லாம் உண்டு. ஸோ ஒருவேளை அதுக்கு வலிமை இருக்குதோ என்னவோங்கிற அளவுக்கு நம்ம யோசிக்க வைக்கிது இந்த மாதிரி சம்பவங்கள். நிறையவே கஷ்டப்பட்டு தான் இந்த சினிமா ஃபீல்டுக்குள்ளே வந்தார். அவங்க மனைவி வந்து ரொம்பவே சப்போர்ட் பண்ணுவார்னு சொல்லுவாங்க சார். ஏன்னா இப்போ நான் ஒரு சில இடத்துல போய் வாடகை கட்டணும்னா காசு இருக்காது. அந்த டைமில் வந்து என் மனைவி வந்து இந்த மூக்குத்தி கம்பல்லாம் கொடுத்து தான் ரொம்பவே ஹெல்ப் பண்ணுவாங்க. அவங்களுக்கு வந்து அந்த இறப்பு வந்து ரொம்பவே கஷ்டமாக இருக்கும்ல சார்? இல்லை, நமக்கே வெளியில் இப்போ நம்ம வந்து ரொம்ப நெருங்கி 24 மணி நேரமாக அவரோட இருந்தால் கிடையாது. மிஞ்சி போனால் மாதத்துக்கு ஒரு தடவை பேசுவோம். எங்கேயாவது பார்த்தா சார் அப்படிம்போம். நடுவில் கூட
ஒரு முறை எங்கள் ஆஃபீஸ்க்கு வந்தார். வந்து அந்த ஆங்கில பொன்மொழி பதித்த ஒரு பெரிய ஃப்ரேம் ஆளுக்கும் ஒன்று கொடுத்து, எங்கள் 3 பேருக்கும் கொடுத்து ஒரு ஃபோட்டோலாம் எடுத்துக்கிட்டு ரொம்ப நம்மளை ரொம்ப ரசிப்பார் அவர். சார் நான் உங்களை ரொம்ப ரசிக்கிறேன் சார் அப்படின்னு சொல்லிகிட்டே இருப்பேன். எங்களுக்கே வெக்கமாக இருக்கும். ஒரு முறை வந்து, சார் நம்ம வீட்டில் சாப்பாடு அவ்வளோ அல்டிமேட்டாக இருக்கும் சார், ஒரு நாள் வந்து சாப்பிடுங்க, நீங்கள் 3 பேர் வாங்க சார் அப்படின்னு ஒரு 2-3 தடவை இன்வைட் பண்ணார். ஸோ அந்தளவுக்கு நமக்கே வந்து அவர் மீது அப்படி இருக்கும் பொழுது அவரோடையே வாழ்ந்த ஒரு குடும்பத்துக்கு எப்படி இருக்கும்? அதை நம்ம என்னதான் பேசினாலுமே அந்த அன்பு வந்து வெளியே காமிச்சிருவார் சார் ஈஸியாக. இல்லை, பேசிக்கலாக அவர் வந்து பெரிய கோவக்காரெலாம் கிடையாதுங்க. இப்போ நம்மகிட்ட பேசும்போதெல்லாம் அவ்வளவு ஜோவியலாக இருக்கும், அவ்வளோ இயல்பாக, அவ்வளோ நகைச்சுவையாக பேசுவார். என்னென்னா அந்த சமூகம் குறித்த ஒரு கோபம் அவருக்கு இருக்குது. இப்போ அடுத்த தலைமுறை, இன்றைக்கி இளைய தலைமுறை வந்து இப்படி இருக்கணும்னு அவர் நினைக்கிறார். ஒரு ஸ்ட்ரைட் ஃபார்வர்டான மனிதர் தான், அதில் ஒன்றும் சந்தேகமே இல்லை. அவங்களுக்கு அடிப்படை புரிதலே இல்லாமல் பல பேர் இன்றைக்கி இருக்கான் அப்படிங்கிற கோபம்லாம் அவருக்கு இருக்குது. அது எல்லாருக்கும் இருக்கிறது தானே. அதனால் அவர் அந்த அந்த கோபத்தை ஒருவேளை அவர் உள்ளுக்குள்ளேயே புதைச்சி அது வந்து பஸ்ட் அவுட் ஆகிடுச்சா அப்படிங்கிறது கூட யோசிக்கிறேன் நான்.